இன்றைக்கி நாம் டபுள் பீன்ஸும் உருளைக்கிழங்கும் சேர்த்து ஒரு கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே கிச்சன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுப்பில் குக்கரை வச்சு தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகை சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதில் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த கிரேவிக்கு அரை கப் அளவு உலர்ந்த டபுள் பீன்ஸை 8 ஹவர்ஸ் ஊற வச்சு குக்கரில் சேர்த்து 2 விசில் வர வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க, ஹெல்த்துக்கும் நல்லது. இதுக்கு தேவையான தக்காளி 3 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் சேர்த்து நைஸாக அரைச்சி சேர்த்துக்கிறேன். இதில் அரைச்சி சேர்க்குறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவும் வதங்கிடும். இப்போ 2 உருளைக்கிழங்க பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். 1 செகண்ட் வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூளை இதில் சேர்த்துக்கலாம். நாம் அவிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா டபுள் பீன்ஸ், 8 ஹவர்ஸ் ஊற வச்சு குக்கரில் 2 விசில் வர வச்சு எடுத்து வச்சுருக்கிற டபுள் பீன்ஸையும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கங்க. நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி விசில் போட்டு 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. ரொம்பவே ஈஸியான டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இதை சப்பாத்தி பூரியோட சேர்த்து சாப்பிடவும் ரைஸோட சேர்த்து சாப்பிடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிப்பியை எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லோருக்கும் தேங்க்யூ வெரி மச்.